சரண் கிருஷ்ணா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். வரக்கூடிய ஆவணி மாதம் பௌர்ணமியில் குலதெய்வத்திற்கு இந்த ஒன்றை செய்ய மறக்காதீர்கள். அது என்ன செய்யணும், எப்படி செய்யணும் அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் உள்ள வீடியோவை ஃபஸ்ட் டைம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பௌர்ணமி அப்படின்னாலே குலதெய்வத்திற்கு மிக மிக உகந்த நாள். அதுவும் இந்த ஆவணி மாதம் பல சிறப்புகள் வாய்ந்ததாகவும் பல வருடங்களுக்கு பிறகு, அதாவது கிட்டத்தட்ட 50 வருடங்களுக்கு பிறகு வரக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த நாளாகவே இந்த நாள் இருக்கின்றது. அது அப்படி என்னங்க சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, செப்டம்பர் மாதம் 7ஆம் தேதி அன்று முழுவதுமே அதிகாலை 1:49க்கு ஆரம்பித்து மறுநாள் அதிகாலை 12:32 வரைக்கும் நமக்கு பௌர்ணமி திதி இருக்கின்றது. அதுவும் ஆவணி ஞாயிற்றுக்கிழமை இந்த பௌர்ணமியும் சேர்ந்து வருகிறது. இதைவிட ரொம்பவே சக்தி வாய்ந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சதயம் நட்சத்திரத்தில் நமக்கு இந்த பௌர்ணமி திதியும் சேர்ந்து வருகின்றது. ஃபுல் வீடியோ லிங்க் கீழே உள்ள ப்ளே பட்டனில் இருக்குது, கட்டாயம் பாருங்கள், பயனுள்ளதாக இருக்கும். நன்றி.